சுரேந்தர், இப்போ டிடிவி தினகரன் இணைந்த அன்னைக்கு அந்த தென் மாவட்டங்கள் வந்து ஒரு 3 மாவட்ட செயலாளர்கள், அந்த மாணிக்கராஜா உள்ளிட்ட கன்னியாகுமரி மாவட்ட செயலாளர் மற்றும் அங்க நெல்லை மாவட்டத்தில் ஒரு 3 பேர் வந்து உடனடியாக விலகிட்டாங்க. இப்போ அதனால கடந்த முறை தென் மாவட்டத்தில் வாங்கின வாக்குகள் அப்படியே கிடைக்குமா? இல்ல ஓபிஎஸ் இல்லாத சூழ்நிலை, டிடிவி உள்ளே இருக்கக்கூடிய சூழ்நிலையில அதிமுக அந்த வாக்கு வங்கிகளை வாங்குமா சார்? எடப்பாடி ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, உண்மையை சொல்கிறேன், யார் என்ன நினைச்சாலும் கவலை இல்லை. ஓபிஎஸ் சரியாக ஒரு புள்ளியில் வரவில்லை, ஒரு நிலைப்பாட்டை எடுக்கவில்லை அண்ணன். அப்படி அதே மாதிரி இந்த அம்மா சின்னம்மா இவங்களும் எடுக்கவில்லை என்பதில் அந்த மக்கள் தென் தமிழகத்தினுடைய மக்கள் முக்குளத்தூர்ல இருந்து எல்லாரையும் சேர்த்து சொல்றேன், ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்க. ஏமாற்றம் அடைந்தார்கள், சரியான வார்த்தையை பயன்படுத்திங்க, ஏமாற்றம் அடைந்தார்கள். அதுல வந்து தினகரன் பண்ண இந்த மாதிரி ஒரு தவறான செயல், அதாவது காலத்துக்கும் நான் வந்து பழனிசாமியோட போக மாட்டேன், தீய சக்தி துரோகி, இவனை மாதிரி துரோகியை நான் பார்த்ததே இல்லை, அப்படி போற நிலைமை வந்தா சூசைட் பண்ணிக்கிறேன்னாரு. நான் கூட கயிறுலாம் ரெடி பண்ணி காமிச்சேன், இன்னும் சூசைடே பண்ணிக்கல, நான் என்ன பண்றது? சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றணுமா இல்லையா? அரசியல் அது முக்கியமா இல்லையா? ஆகவே நான் நினைச்சா அதோட சூசைட் பண்ணிக்கலாம், அங்க அவங்ககிட்ட போக சொல்றீங்களா, என்னக்கா பேசுறீங்க அப்படின்னுட்டு. எத்தனை நாள் வேணும் உனக்கு சூசைட் பண்ணிக்கிறதுக்கு? 2-3 நிமிஷம் போதுமா? ஓகே, போட்டு கோட்பாட்டை விட்டு அம்மாவை தூக்கி போட்டு என் தலைவரை தூக்கி போட்டு திடீர்னு நீ பாட்டுக்கு பிஜேபிக்கு தாவற, நான் சொன்னதையும் செய்ய மாட்டேன்ற நீ என்னங்க அர்த்தம் அது? சரி, இப்போ நான்லாம் சொல்லியிருந்தா செஞ்சிருவேன் கண்ணன், நான் சொல்லியிருந்தா செஞ்சிருவேன். நான் இப்படிலாம் மானங்கட்டு போய் அரசியல் பண்ண மாட்டேன். சரி, அரசியல்ல பல காட்சிகள் மாறுது. இப்போ பல காட்சிகள் என்ன மாறும் அரசியல்ல? இல்ல, இது டிடிவி தினகரன் அங்கே இணைந்த காட்சிகளை சொல்றேன் மாறுது. இப்போ ஓபிஎஸ் கூட என்ன முடிவு எடுக்க போறான்னு தெரியல, இந்த ஒரு 10 நாள் எடுப்பாருன்னு சொல்றாங்க. இல்ல ஓபிஎஸ் என்ன திருப்பி சட்ட போராட்டம்னாரு. சட்ட போராட்டம் அவர் சொன்ன உடனே வழக்கறிஞர் தேர்தலில் அவங்க வந்து பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி இருக்கிறாங்க, இந்த இரட்டை இலை சிம்பிள் அப்படிங்கிறத முடக்குவதற்கான ஏதாவது சட்ட ரீதியான வாய்ப்புகள் ஏதாவது இருக்குதா? இல்லைன்னா இரட்டை இலை சின்னத்தில் தான் இன்னைக்கு நிற்பாங்களா எல்லாரும்? சார், இன்னமும் வாய்ப்புகள் இருக்கிறது. இதை தமிழக நம்ம சத்தியம் தொலைக்காட்சியை நிர்வாகிகளும் தொண்டர்களுக்கும் தெரியும். இன்னும் வாய்ப்புகள் இருக்கு. ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல சைன் பண்ணி ஒருங்கிணைப்பாளர் சைன் பண்ணி கொடுக்க சொல்லுங்க. ஃப்ரீ சைடு சார். ஓபிஎஸ் வந்து ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் சைன் பண்ணி வேட்பாளர் நிப்பாட்டினா ஃப்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இரட்டை இலை சும்மா ஒரு 20-25 வேட்பாளர் நிறுத்திட்டு கொடுக்க சொல்லுங்க எலெக்ஷன் கமிஷன்ல. as per the சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன், சிவில் டிஸ்பியூட் முடிகிற வரைக்கும் டிசிஷன் எடுக்கக்கூடாதுன்னு இருக்கா இல்லையா? அப்ப எப்படி கொடுத்துருவாங்க ரெட்டலை தூக்கி? நீங்க கேட்கவே மாட்டேன்றீங்க, கேட்கறவர் கொடுத்துட்டு போறாங்க. ஓஹோ, செய்ய மாட்டேன்றாருங்க. அவருடைய அரசியலே புரிய மாட்டேங்குது. முன்னாடி கால் வைக்கிறாரா, பின்னாடி கால் வைக்கிறாரா, என்ன பண்றாருன்னு பாருங்க. நேற்று வந்து விஜய் வந்து விசில் அடிச்சாதான் நம்ம மோடி சொன்ன ரெட்டை இன்ஜின் முன்னாடியும் போகும் பின்னாடியும் வரும். விசில் இல்லாம ஒண்ணுமே நடக்காது நாட்டுல. அது மாதிரி ஆயிட்டு இருக்கு நிலைமை. அது போய் திமுகவோட போட்டி போடுறாரு அவர். இந்த மாதிரி சூழ்நிலை. ஆனா நீங்க சொன்ன மாதிரி இப்ப ஃபார்ம் இல்ல விநியோகம் பண்றதுக்கு, அந்த நிலைகள்லாம் அங்க ஏற்படக்கூடாது. அவர் நிறைய அங்கே அந்த நிர்வாகிகள் கலந்து ஃபீல்டுக்கு கொண்டு வரணும் சார். அந்த பேஸ்மெண்ட் அதை அவர்கள் கவனிக்க வேண்டும். அவர்கள் தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல, பேஸ்மெண்ட் வீக்கா இருந்ததுன்னா பிரச்சனை ஆயிடும். ஆகவே அதை பண்ணாங்கன்னா வீட்டுக்கு வீடு கேன்வாஸ் பண்ணி ஓட்டு யங்ஸ்டர்ஸ் இளைஞர்கள் வாக்குகளை சேகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது நடந்துட்டு இருக்கு. ஆகவே தேர்தலை பொறுத்தவரை சொல்றேன் நான், தேர்தலை பொறுத்தவரை நான் சொல்றேன் கேளுங்க. தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தாவேகாவுக்கும் தான் கடுமையான போட்டி இருக்கும். திமுக கூட்டணி உடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஓப்பனா சொல்றேன், இந்த ஸ்ட்ராங் ஃபைட் இருக்கும். எடப்பாடி பழனிசாமியை ரிசல்ட் 26 வந்த உடனே டிவியில தேடணும், என்னப்பா இங்கேயும் டெபாசிட் போயிடுச்சு, ஐயோ அங்கேயும் டெபாசிட் போயிடுச்சு, ஐயோ அங்க கேபி முனுசாமிக்கு டெபாசிட் காணோம், ஐயோ விஸ்வநாதனுக்கு காணோம், ஐயோ இவருக்கு காணோம், ஓஎஸ் மணியனுக்கு காணோம், இப்படிலாம். ஏன்னா இவங்கெல்லாம் வந்து சேர்ந்தா பிஜேபிக்கு எதிர்ப்பு தெரிவிச்சவங்க. ஆகவே எல்லா டெபாசிட்டும் காலி ஆகிடும், என்ன கத்தனாலும் வேலைக்கு ஆகாது. ஆகவே போர்டுல கிடையாது. சீமான் 3வது இடத்துக்கு வருவாரா, பழனிசாமி 3வது இடத்துக்கு வருவாருன்னு தான் இந்த தேர்தல். உண்மையான நிலவரம்.
புகழேந்தி சார், உங்களுடைய கணிப்புகள் எவ்வாறு இருக்கிறது என்பதற்கு இன்னொரு 2-3 மாதங்கள் தான் இருக்கின்றன. மக்கள் யாருக்கு வாக்களிப்பார்கள், முடிவு எப்படி இருக்கும் என்பதை நம்ம அப்போது வாதிக்கலாம். அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சியில் எங்களோடு கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை பயன்படுத்தி மிக்க நன்றி சார்.